ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்தாம் யா தேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் சூடட்டும். மங்களகரமான காவேரிக்கு ஒரு பெருமை. மாதுரக்ஷேத்திரம் எனும் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். ஆஜுரமானாலும் மாதுரமாகாது என்கின்ற ஒரு சொற்றொடர். மாதுரக்ஷேத்திரத்துக்கு பெருமையே அபயாம்பிகை உடனாய மயூரநாத பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய சிறப்பினாலேயே உண்டு. திவ்யமான தரிசனத்தினாலேயே சகல சௌபாகியத்தையும் பெற்றுவிட முடிகிறது. அத்தனை ஒரு சிறப்பு அபயாம்பிகையினுடைய அழகு. அற்புதமான மயூரநாத க்ஷேத்திரத்துக்கு பெருமையும் சிறப்பும் மாதுர க்ஷேத்திரத்தோடு ஒட்டி அமைந்திருந்தாலும் அவற்றிற்கு மென்மேலும் உயர்வை கொடுப்பதும் மங்களகரமான அந்த மயூரநாத க்ஷேத்திர தரிசனத்தினுடைய அருள் பெற வேண்டும் என்று கேட்டால் அவற்றை ஒட்டி அருள் வழங்கக்கூடிய மூர்த்தியாக வள்ளலாக வள்ளலார் கோவில் எனும் சிவாலயத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய வதான்யேஸ்வர மூர்த்தியினுடைய தரிசனத்தினாலேயே அனுபவிக்க முடியும். அற்புதமான ஒரு சிவாலயம். பற்பல சிறப்புகளை ஒருங்கே உடையது. காவேரி நதியினுடைய ஸ்நானம் மயூரநாத தரிசனத்தினாலே அனுகிரகித்து பெற முடிகிறது. காவேரி நதிக்கு ஒரு சிறப்பும் அது சம்பூர்ணம் அடைவதும் வள்ளலார் கோவிலில் உறைந்திருக்கக்கூடிய ஞானாம்பிகை உடனாய வள்ளலாரை தரிசனம் செய்தால் நிறைவடைகிறது, பூரணத்துவம் அடைகிறது. அப்பேற்பட்ட ஒரு உயர்வு. கங்கைக்கு சமம் காவேரி, கங்கையோடு ஒட்டியது காவேரி, கங்கையை விட உயர்ந்தது காவேரி. காரணம், காசியில் சங்கல்ப மன்றத்தை அவள் ஒன்னொன்னும் சொல்லுவா. இப்படி எல்லாம் இருக்கு. திருக்கண்டாத்மிகே 3 கண்டத்தினுடைய மத்தியத்தில் இது இருக்கு. அசி வருணையோர் மத்தியே, அசிக்கும் வருணா என்கின்ற நதிக்கும் இடையிலே வாரணாசி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுவா மகாஸ்மசானே. சுவாமி இந்த க்ஷேத்திரத்தில் தான் காடுடைய சுடலை பொடி பூசி உளம் கவர் கல்வன்கர இருக்கக்கூடிய மகாஸ்மசானம் இருக்கு. கௌரி முகே அம்பாளுடைய திருமுக மண்டலம் இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லுவா. அப்புறம் அதில் சொல்லுவா பாகீரத்யாம் பশ্চিமே தீரே, கங்கையினுடைய மேற்கு கரையிலே. ஏன் கிழக்கு கரையில் இல்லை? ஏன் கிழக்கு கரையில் சங்கல்பமோ ஸ்நானமோ பூஜையோ நமஸ்காரமோ? கங்கை நதி காசியில் உத்தரவாகினியா போகக்கூடிய அந்த கங்கை நதியில் கங்கையினுடைய மேற்கு கரையில் தான் நாம் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது. கிழக்கு கரையில் பண்ணினால் அது போய் சேர்றது கிடையாது, பாவம் உண்டாயிடுறதான். ஒரு நதியினுடைய 2 கரைக்கு பாருங்கோ. ஏன் கங்கையை விட உசத்தின்னா காவேரி நதியினுடைய இந்த புறத்திலையும் சுவாமி இருக்கார், காவேரியினுடைய அந்த புறத்திலையும் சுவாமி இருக்கார். வடக்கையும் சிவாலயம், தெற்கையும் சிவாலயம். நம்ம எங்கேயுமே இப்படி ஒரு பேர் அனுபவம் நமக்கு உண்டாகுமா?
அப்போ என்னன்னா காவேரி நதியில் எந்த கரையில் நின்று ஸ்நானம் பண்ணாலும் சுவாமி தீர்த்தம் கொடுக்கறத என்ன பண்றார் அப்படின்னா, மயூரநாதர் அப்படியே இங்கேருந்து கிளம்பி வரார். மயூரநாதர் அங்கேருந்து கிளம்பி வந்து அப்படியே வரார். நேரம் இந்த அழகான இந்த வடகரையில் வந்து அப்படியே நின்றுருக்க. அப்படியே பார்த்துட்டு இப்படி சுவாமியை நாம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கேருந்து வள்ளலார் கோவிலேருந்து சுவாமி கிளம்பி வரார். அப்படி தென்கரையில் வந்து அப்படியே நின்றுட்டுறார். இப்போ பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம். தெற்கையும் சிவபெருமான் இருக்கார், வடக்கையும் சிவபெருமான் இருக்கார். எந்த இடத்துல தீர்த்தம், இங்கேயும் தீர்த்தம் கொடுக்குறா, இங்கேயும் தீர்த்தம் கொடுக்குறா, ரெண்டு கரையிலையும். ஆனால் காசியில் பশ্চিமே தீரே, மேற்கு கரையில் தான் அனுஷ்டான மனனம். யாருமே இல்லையே அங்கே போய் ஏன் ஸ்நானம் பண்ணா என்னன்னா, அது இங்கே ஸ்நானம் பண்ணப்படாது, அதுக்குன்னு சில அதிகார நியமம்லாம் இருக்கான். அங்கே போய் அந்த இடத்துல பண்ணினால் பாவம் உண்டாகுங்கிறா. ஆனால் காவேரியில் அப்படி இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாம் வேகமாக ஓடுறோம் பற்றியில, எதையோ நோக்கி ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்னு தெரியல. சாப்பிட்ற சாப்பாட்டு கூட துரித உணவுன்னு பேர் வச்சுட்டா. விஸ்ராந்தியாக எதுக்காக சிரமப்படுறோமோ அதுக்கு கூட நமக்கு நேர கால அவகாசங்கிறது இல்லாமல் போய் தள்ளப்பட்டுட்டோம். ஆனால் பாருங்கோ, ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய பராசக்தி மயூர வடிவம் கொண்டு, மயில் வடிவம் கொண்டு சுவாமிஜ பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கௌரிய ஜெகன்மாதாவை எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. கணபதி தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், மூஷிகத்தில் கிளம்பி வந்தார். சுப்பிரமணியர் தரிசனம் பண்ணணும்னு பிரயாசப்பட்டார், தன்னுடைய வாகனமான மயூரத்தில் கிளம்பி வரார். பிரம்மா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், அன்னபக்ஷியில் கிளம்பி வரார். மகாவிஷ்ணு கிளம்புறார், கருட பகவான்ல ஆரோகணித்து வரார். பரமேஸ்வரனே கைலாயத்திலேருந்து கிளம்பி கடைசியாக இவெல்லாம் கிளம்பிட்டா, நாம் புகழ்னா என்னன்னாராம், கடைசியாக கிளம்பினாராம். ரிஷபதேவர் அழைச்சிட்டு கிளம்புறார். இவாளெல்லாம் கிளம்பி வெகு நாழிகை கழித்து சுவாமி கிளம்பினவர் இவாளுக்கெல்லாம் முன்னாடி வந்தாராம் அம்பாளை பார்க்கறதுக்காக. சுவாமியும் அம்பாலையும் சேர்த்து இவாளெல்லாம் தரிசனம் பண்ணாலாம், அத்தனை பேரும் தரிசனம் பண்ணாலாம். சுவாமி இங்கே வந்த பிற்பாடு அந்த மயில் வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை பார்த்து தானும் தன்னை மயிலாக்கி கொண்டு தன்னுடைய ஒரு நர்த்தனத்தை காமிச்சு கௌரி தாண்டவங்கிற அந்த முறையில் சுவாமியாகப்பட்டவர் இந்த இடத்துல மயூரநாதராக சுயம்பு மூர்த்தியாக ஜெகன்மாதா அபயாம்பிகையாக இருந்தாலொன்னோ, இத்தனை பேரும் வந்தா, இத்தனை பேர் பார்த்தாலொன்னோ, எல்லாரும் தரிசனம் பண்ணா, 33 கோடி தேவர்கள்லாம் தரிசனம் பண்ணா, நந்திகேஸ்வரர் உட்பட தரிசனம் பண்ணா. அப்பேற்பட்ட நந்திகேஸ்வரர் நினைச்சாரா, நந்தி யாருன்னா ஆன்மா, வடிவமா எடுத்தா தர்மம். சில சந்தர்ப்பங்களில் மகாவிஷ்ணுவே இருக்கார், மால்விடைன்னு பேர். சில சந்தர்ப்பங்களில் பிரம்மாவே இருக்கார். இப்படியெல்லாம் உண்டு இல்லையா. அந்த நந்திகேஸ்வரராகப்பட்டவர் இங்கே வந்த உடனே நினைச்சாராம், இவெல்லாம் கிளம்பின பிற்பாடு நம்ம கிளம்பினோம், நாம் என்ன வேகமாக இந்த லோகத்தையே ஆரோகணிக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சுவாமியை நாமல்லவா தாங்குறோம்னு நினைச்சார் நந்திகேஸ்வரர். இந்த நினைப்பு நாமெல்லாம் நினைப்போம் பாருங்க, நம்மளால தானே அதெல்லாம் ஆறுதுன்னு மாணிக்க வாசகர் சொல்றார். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, கூட்டு வித்தால் ஆரொருவர் கூடாதாரே. என்ன ஒரு வார்த்தை. பகவான் இந்த உடம்பை கொடுத்துருக்கிறதே சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தான். இந்த சரீரம் பாருங்கோ, இந்த அங்கமாலைன்னு ஒரு பதிகம், நம்முடைய அங்கங்கள் எல்லாம் பூமியிலே படும்படி விழுந்து எழுந்திருக்க வேண்டும். தலையே நீ வணங்காய், தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கனிந்து அப்படின்னு அங்கமாலைங்கிற பதிகத்தில் இந்த இந்திரியங்கள் எல்லாம் பகவானுடைய சரணத்தில் போய் விடணும். தலையானது சுவாமியனுடைய சரணத்தில் போய் விடணும். கண், நாசி, காது, இந்த இருக்கக்கூடிய ஆன்மா, ஸ்ரோர்தம், முட்டி, பாத பர்யந்தம் அஷ்டாங்க நமஸ்காரங்கிற அந்த சுவாமியனுடைய திருவடியில் சரணத்தில் போய் விடணும். நான் என்பது அழிந்து போக வேண்டும். நந்திகேஸ்வரர் நாமல்லவா சுவாமியை சுமந்தோம்னாரா. சுவாமி உடனே திரும்பி பார்த்து நந்திகேஸ்வரர் நினைச்ச மாத்திரத்தில், நீ என்ன நினைக்கிறையோ நினைச்ச மாத்திரத்தில் சுவாமி என்ன பண்ணாராம்,
தன்னுடைய ரோமத்தில் எடுத்து நந்திகேஸ்வரர் மேலே போட்டாலும் தாங்க முடியல, ஆடிவிட்டார். சுவாமினாராம், எப்போ நீ நினைச்சையோ இனிமேல் எனக்கு வாகனமாக இருக்கக்கூடிய தகுதி தபஸுனால தான் கிடைக்கும்னாராம். நந்திகேஸ்வரர் கல்பகோடி காலம் தபஸ் பண்ணி மீண்டும் ஞானத்தை அடைஞ்ச ஸ்தலம் வள்ளலார் கோவில். நந்திகேஸ்வரர் தபஸ் பண்ணது தான் இன்னைக்கு ரிஷப கட்டம். எல்லாரும் சுவாமி தீர்த்தம் கொடுக்கறதே கடமுகத்துக்கு சிறப்பான ரிஷப கட்டத்துக்கு உண்டான பெருமை. நந்திகேஸ்வரர் கல்பகோடி காலம் தபஸ் பண்ணார், ரிஷப மங்கஜம் இருக்கு, காவிரி நதி வரக்கூடிய ஒரு வழியை பார்த்துன்னு இருக்கு. அப்பேற்பட்ட நந்திகேஸ்வரர் கல்பகோடி காலம் தபஸ் பண்ண பிற்பாடு ஊனனை உருக்கி உள்ளொலி பெருக்கிம்பா. சுவாமி கிட்டக்கே வச்சுட்டு இருப்பார். நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் எதுவாக இருக்குன்னு. பன்னீர் தெளிக்கிறா, மேலே வஸ்திரம் பூத்தின்னு இருக்கோம், வஸ்திரத்துக்கு தெளிக்கிறா, நமக்கு தானே வஸ்திரத்து மேலே படுறது வஸ்திரம் நினச்சிக்கோ, நமக்கு தெளிக்கிறான்னு நினச்சிக்குவோம். அது மாதிரி இல்லையா? அது மாதிரி பகவான் கிட்டக்க இருக்கோம் அப்படிங்கிறதையே பகவானால தான் நமக்கு பெருமை. நம்மளால பகவானுக்கு பெருமை ஒன்றும் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ரிஷபதேவருக்கு ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய கௌரி பார்த்தால் பாவம் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னால் சுவாமி அதுக்காகவே எழுந்தருளி வள்ளலார் கோவிலில் வட விருட்சத்துக்கு கீழே எல்லாருக்கும் சனகாதி மகரிஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் என்றார். கல்லாலின் புடஜமர்ந்து நான்மறை ஆரங்கம் வாக்கரந்த பூரணமாயின்னு சுவாமியனுடைய அனுகிரகம் கிடைச்சாலும் கூட அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி ரூபம் எடுத்து நந்தியை அழைத்து ஞானோபதேசம் பண்ணினாராம். அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம் தான் வள்ளலார் கோவில். மேற்கு பார்த்த சிவாலயம் ரொம்ப அழகான ஒரு கோவில். மேற்கு பார்த்த சிவாலய தரிசனத்தினால என்ன கிடைக்கிறதுன்னா 1000 சிவாலயம் தரிசனம் பண்ண பலன் உண்டு. அதனால தான் சொல்லப்படுறது 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு வார்த்தை. 1000 சிவாலயம் தரிசித்த பலாபலன் பெறுவதற்கு வள்ளலார தரிசனம் பண்ணணும். கடைமுக ஸ்நானம் 2 க்ஷேத்திரத்தினால அங்கே இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கு. தர்மசம்பிரத்தினி ஐயாரப்பர் அங்கே இருக்கா. பக்கத்தில் மூவலூர் க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். கூரைநாடு ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இங்கெல்லாம் நிறைய மூர்த்திகள் இருக்கு. இந்திரன் பூனை வடிவம் எடுத்து சாப நிவர்த்திக்காக வந்து தங்கினது. கடமுக ஸ்நானத்துக்கே 2 சன்னதி தரிசனம் ரொம்ப அவசியம். அப்பேற்பட்ட அந்த வள்ளலார் அந்த மேதா தட்சிணாமூர்த்தி நந்திகேஸ்வரருக்கு ஞானோபதேசம் பண்ணார். அதனால தான் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே நந்திகேஸ்வரர் பிரத்யட்சமாக எதிர்த்தா மாதிரி தனியாக இருப்பார். மேதா தட்சிணாமூர்த்தியாக ஞானத்தை உபதேசம் பண்ணதுனாலேயே அம்பாளுக்கு ஞானாம்பிகைன்னு பேர். அம்பாள் இல்லாமல் எதாவது பண்ண முடியுமா? எது வந்தால் எல்லாம் கிடைச்சதா இருதுன்னா மீது எல்லாம் வந்தால் போயிடும். புகழ் வந்தால் போயிடும், காசு வந்தால் போயிடும், வேறு எது வந்தாலும் போய்டுறது. எது வந்தால் போகாதுன்னா ஞான மரணம். அப்பேற்பட்ட ஞானத்தை உபதேசம் என்றால் காவேரி ஸ்நானம்ங்கிறதே ஞானத்தை கொடுக்கறது. தென்கரையில் ஒரு ஸ்தலம், வடகரையில் ஒரு ஸ்தலம். அற்புதமான அந்த சிவமூர்த்தி, அழகான சிவாலயம் காவேரி கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. சுவாமியே பஞ்சமூர்த்தியோட எழுந்தருள் இருக்கிறத பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஜென்ம சாபல்யம் தீரும். அப்பேற்பட்ட கடைமுகத்தன்னைக்கு தான் போகணுமான்னா துலா மாசத்தில் என்னைக்கு வேணாலும் போகலாம். ஒரு ஸ்நானத்தை பண்ணலாம், சுவாமியை தரிசனம் பண்ணலாம், ஒரு நமஸ்காரம் பண்ணலாம். அந்த துலா மாசத்தினுடைய காவிரி நதியில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தினுடைய மகத்துவம் சொல்லிருக்கும் வாக்கிற்கும் அடங்காத ஒரு திவ்யமாக அமைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட அனுகிரகம் வள்ளலார் கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய ஞானாம்பிகை வள்ளல் பெருமானாக இருக்கவங்க. நிறைய வள்ளல் இருக்குது. துறை காட்டும் வள்ளல்லேருந்து ஆரம்பித்து கை காட்டும் வள்ளல் பரியந்தம் நிறைய வள்ளல் இருக்காருங்க. எல்லாருமே சிவபெருமானே அள்ளி கொடுப்பவர் தானே. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானை கருவறையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தியை, பிராகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக வித்தியாசமான ஒரு தட்சிணாமூர்த்தியை, ஞானத்திற்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தியை ஒரு பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து துலா காவேரி ஸ்நானம் செய்வோம், அருள் பெறுவோம். வதான்யேஸ்வரருடைய திவ்யமான அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தர வேணும் எனும் பிரார்த்தனையோடு சம்பூர்ணம் செய்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.